ஆண்களின் உடல்நலத்தில் விந்தணுக்களின் எண்ணிக்கை மிக முக்கியம். மனித சமூகம் தழைக்க பெண்களின் உடல்நலம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு ஆண்களின் உடல்நலமும் முக்கியம். தம்பதிகள் குழந்தை பெற்றெடுக்க விரும்பினால் ஆணின் விந்தணு எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். தற்போதைய மன அழுத்தம் நிறைந்த வாழ்க்கை முறை, உடல் உழைப்பில்லாத வேலை, போதிய உடற்பயிற்சியின்மை போன்ற பல காரணங்களால் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக படிக்கிறோம். விந்தணுக்களின் எண்ணிக்கை ஏன் முக்கியம், அவை எவ்வாறு அளவிடப்படும் என்பது குறித்து பார்ப்போம். ஆண்களின் விந்துவில் உள்ள சிறு பகுதி விந்தணுவாகும். ஆரோக்கியமான ஆணின் ஒரு மில்லி விந்துவில் மில்லியன் கணக்கான விந்தணுக்கள் இருக்கும். அதில் ஒரு விந்தணு கருமுட்டையை அடையும் போது பெண்கள் கருத்தரிக்கிறார்கள். பெண்கள் கருத்தரிக்காத போது தம்பதி இருவருக்குமே சில பரிசோதனைகள் செய்யப்படும் நிலையில் ஆண்களுக்கு விந்து பரிசோதனை செய்யப்படும். இதில் விந்தணுக்களின் எண்ணிக்கை, தரம், அதன் இயக்கம் ஆகியவை ஆய்வு செய்யப்படும். ஒரு மில்லி விந்துவில் 15 லட்சத்திற்கும் குறைவான விந்தணுக்கள் இருந்தால் ஆண்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். 35 வயதிற்கு பிறகு ஆண்களின் விந்தணு எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. 80 வயது வரை ஆண்களால் குழந்தை பிறப்பில் பங்களிக்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஆனால் வயது அதிகரிக்க அதிகரிக்க விந்தணு எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கிறது. எனவே தாமதமாக திருமணம் செய்யும் போது ஏற்கனவே விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கும் என்று மும்பை ஜே. மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர் அசோக் ஆனந்த் பிபிசி மராத்தி சேவையிடம் கூறினார். சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த உடற்பயிற்சி மற்றும் அதிக தொலைக்காட்சி பார்க்கும் ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. எனவே விந்தணுவை அதிகரிக்க என்ன சாப்பிட வேண்டும் மற்றும் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை என்ன என்பது குறித்து பார்ப்போம். உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும். ஆனால் சில உடற்பயிற்சிகள் விந்தணு எண்ணிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். உதாரணமாக, நீண்ட தூரம் சைக்கிள் ஓட்டுவது, இறுக்கமான உடைகளை அணிந்து நீண்ட தூரம் ஓடுவது ஆகியவை விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கும். உடற்பயிற்சி பட மூலாதாரம் ஜெட்டி இமேஜஸ் இறுக்கமான உள்ளாடைகளை விட ட்ரவுசர் வடிவில் இருக்கும் தளர்வான உள்ளாடைகளை பயன்படுத்துவது விந்தணுக்களின் எண்ணிக்கையை சிறப்பாக வைத்திருக்கும். இவை தவிர சிகரெட், மது போன்ற போதை பழக்கங்களை தவிர்க்க மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மன அழுத்தமும் விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைய காரணம் என்பதால் அதிக மன அழுத்தம் கூடாது என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். விந்தணுக்களின் எண்ணிக்கை சீராக இருக்க முறையான உணவு பழக்கமும் முக்கியம். இறைச்சி, பருப்பு வகைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து வகையான பழங்கள், வெங்காயம், பூண்டு, தேன், வேர்க்கடலை, பசு நெய் ஆகியவற்றையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். குளிர்ந்த நீரில் குளிப்பது மிகவும் நல்லது. பிறப்புறுப்பு பகுதி காற்றோட்டமாக இருக்க தளர்வான ஆடைகளை உடுத்த வேண்டும். தொடர்ந்து உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வாரத்தில் சில மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது விந்தணுக்களின் தரத்தை மேம்படுத்துவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. தவறான புரிதல் உடற்பயிற்சி கூடங்களில் அதிக உடற்பயிற்சி செய்வது விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்று ஒரு கட்டுக்கதை உள்ளது. ஆனால் இவை இரண்டிற்கும் நேரடி தொடர்பு இல்லை என்கிறார் மருத்துவர் அசோக் ஆனந்த். போதுமான தினசரி உடற்பயிற்சியின் காரணமாக விந்தணுக்களின் எண்ணிக்கை நன்றாக இருக்கும். அதோடு சரியான உணவு முறையும் அவசியம் என்கிறார் அவர். மேலும் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறுகிறார். புகைப்பிடிப்பது கண்டிப்பாக விந்தணு எண்ணிக்கையை குறைக்கும் என்கிறார். தொடர்ச்சியாக புகைப்பிடிப்பவர்களுக்கு நிச்சயம் விந்தணு எண்ணிக்கை குறைவாக இருக்கும். சிகரெட்டில் தீங்கு விளைவிக்கும் நிகோடின் உள்ளது. மேலும் புகைப்பிடிப்பதால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது. இது விந்தணு எண்ணிக்கையை பாதிக்கும். எனவே புகைப்பிடிப்பதை நிறுத்தினால் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் என்கிறார் அவர்.